இளமை பருவம் 6. சத்யராமின் இரண்டாவது பாவ சமாதி அனுபவம். இந்த சமயத்தில் நடந்த மற்றொரு நிகழ்ச்சி சந்திராவுக்கு கதாதரனை பற்றிய கவலையை வளரச் செய்தது. திடீரென ஏற்பட்டது என்று நினைக்கும்படியாக இருந்தாலும் அந்த நிகழ்ச்சி உண்மையில் தியானத்திலும் ஆழ்ந்த சிந்தனையிலும் கதாதரனுக்கு இருந்த ஈடுபாட்டை காட்டுவதாக அமைந்தது. அந்த நிகழ்ச்சி வருமாறு: காமார்புகூருக்கு வடக்கே 2 மைல் தொலைவில் உள்ளது ஆனூர் என்னும் கிராமம். புகழ்பெற்ற விசாலாட்சி திருக்கோவில் ஒன்று அங்கு உள்ளது. ஒரு நாள் அந்த கோவிலுக்கு போகும் வழியில் கதாதரன் திடீரென வெளியுலக உணர்வை இழந்து மயங்கி விழுந்தான். அவனுடன் சென்றவர்களுள் தர்மதாஸ், லாஹாவின் தங்கை பிரசன்னமையும் ஒருத்தி. சிறந்த பக்தியான அவள். ஆன்மீக உணர்வே கதாதரனின் இந்த நிலையை ஏற்படுத்தியுள்ளது என்பதை உணர்ந்தாள். பிரசன்னமயி கூறியதை சந்திராதேவி நம்பவில்லை. வாய்வு கோளாறு அல்லது வேறு ஏதாவது நோயினால்தான் இந்த நிலை ஏற்பட்டிருக்க வேண்டும் என்று அஞ்சினாள். கதாதரனோ தன் மனம் தேவியின் மீது பதிந்து அவளது திருவடி தாமரைகளில் ஒன்றியதால்தான் புற உணர்வை இழக்க நேர்ந்தது என்று கூறினான். மேலும் 2 ஆண்டுகள் கழிந்தன. வாழ்க்கையினூடே மாறி மாறி வந்த சுகதுக்கங்கள் கதாதரன் படிப்படியாக தந்தையின் பிரிவு துயரை மறக்கும்படி செய்தன. தர்மதாஸ் லாஹாவின் மகனான கயாவிஷ்ணுவும் கதாதரனும் நெருங்கிய நண்பர்கள். பள்ளியிலும் வெளியிலும் இருவரும் சேர்ந்தே இருந்தனர். ஒருவரையொருவர் அன்புடன் அண்ணா, தம்பி என்றே அழைத்தனர். கிராம பெண்கள் விருந்திற்கு அழைக்கும் போதெல்லாம் கதாதரன் கயாவிஷ்ணுவையும் உடன் அழைத்துச் செல்வான். 7. கதாதரனின் உயிர் தோழன் கயாவிஷ்ணு. சந்திராவின் தோழியான தனி இனிப்பு வகைகளையும் மற்ற பண்டங்களையும் கொடுக்கும்போது கயாவிஷ்ணுவுக்கு தந்த பிறகுதான் கதாதரன் உண்பான். தர்மதாசும் கதாதரனின் வீட்டினரும் இவர்களின் நட்பை கண்டு மகிழ்ந்தனர். சந்திராவின் தோழியருள் தனி என்பவளை பற்றி ஏற்கனவே அறிந்துள்ளோம். தனி கொல்லர் இனத்தைச் சேர்ந்தவள். கதாதரன் பிறந்தது இருந்து அவனிடம் அதிக வாஞ்சை கொண்டிருந்தாள் அவள். ஒரு நாள் அவள் கதாதரனிடம், கதாயி, உனது உபநயனத்தின் போது என்னிடம் முதல் பிச்சை ஏற்று என்னை அம்மா என்று அழைப்பாயானால் நான் எத்தனை மகிழ்வேன் தெரியுமா என்று மிகுந்த அன்புடன் வேண்டினாள். தன் மீது அவளுக்கிருந்த உளமார்ந்த அன்பை கண்டு நெகிழ்ந்த கதாதரன் அவளது விருப்பத்தை பூர்த்தி செய்வதாக உறுதியளித்தான். அந்த ஏழை பெண்ணும் தன்னால் இயன்ற அளவு பணமும் மற்ற பொருட்களும் சேகரித்து வைத்து கொண்டு அந்த நன்னாளை எதிர்பார்த்து காத்திருந்தாள். ஓரிரு ஆண்டுகள் கடந்த பின் அந்த நாளும் வந்தது. கதாதரனுக்கு 9 வயது நிறையடைய இருந்தபோது உபநய ஏற்பாடுகளை ராம்குமார் செய்தார். 8. கதாதரனின் உபநயனம். தனிக்கு தான் கொடுத்திருந்த வாக்குறுதியை பற்றி தக்க தருணத்தில் ராம்குமாரிடம் கூறினான் கதாதரன். ஆனால் அவன் எண்ணியது போல் விஷயம் அவ்வளவு சுலபமாக இருக்கவில்லை. தாழ்ந்தகுல மாது ஒருத்தியிடமிருந்து பிச்சை ஏற்பது வழக்கத்திற்கு மாறானது என்று கூறி ராம்குமார் கதாதரனின் விருப்பத்தை நிறைவேற்ற மறுத்துவிட்டார். கதாதரனோ தான் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டும் என்பதில் தீவிரமாக இருந்தான். அண்ணா, தனியிடமிருந்து பிச்சை ஏற்க தவறினால் நான் சொன்ன சொல் தவறியவன் ஆவேன். சத்தியத்திலிருந்து வழுவிய ஒருவன் பூநூலை அணிந்து கொள்ளவே தகுதியற்றவன் ஆகிவிடுவான். எனவே நான் எப்படி பூநூல் அணிய முடியும் என்று அவன் வாதம் செய்தான். உபநயன நாள் நெருங்கியது. அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றன. எங்கே கதாதரன் தனது பிடிவாதத்தால் எல்லாவற்றையும் தடுத்து விடுவானோ என்று வீட்டிலுள்ளோர் அஞ்சினர். இந்த செய்தி தர்மதாஸ் லாஹாவின் செவிக்கு எட்டியது. அவர் ராம்குமாரை அழைத்து
ராம்குமார், உன் குடும்பத்தில் இதுவரை இவ்வாறு நடந்ததில்லை என்பது உண்மைதான். ஆனால் எத்தனையோ வேறு பல நல்ல அந்தணர் குடும்பங்களில் பலர் தாழ்ந்த குலத்தினர் இடமிருந்து பிச்சை ஏற்றுள்ளனர். இதனை அனுமதிப்பதால் உன்னை எந்த பழியும் சேராது. அது மட்டுமின்றி சிறுவனின் மகிழ்ச்சி, மனநிறைவு இவற்றை குறித்தும் நீ சற்று எண்ணி பார்க்க வேண்டும் என்று எடுத்து கூறினார். வயதில் பெரியவரான அவரது அறிவுரையை ராம்குமாரும் மற்றவர்களும் ஏற்றுக்கொண்டனர். கதாதரனின் ஆனந்தம் கரை புரண்டோடியது. உபநயன சடங்குகள் இனிது நடைபெற்றன. சாஸ்திரங்களுக்கு ஏற்ப சடங்குகள் செய்து பூநூல் தரித்து தனியிடமிருந்து முதற் பிச்சை ஏற்றான் கதாதரன். தன் வாழ்வே புனிதம் பெற்றுவிட்டதாக தனி பேரானந்தம் எய்தினாள். உபநயனத்திற்கு பின்னர் கதாதரன் சந்தியா பூஜை போன்ற ஆன்மீக சாதனைகளில் ஆழ்ந்து ஈடுபட்டான். கதாதரனுக்கு 10 வயது நடந்து கொண்டிருந்த போது அவனது ஒப்பற்ற அறிவு திறமையை வெளிப்படுத்தும் நிகழ்ச்சியொன்று நடந்தது. 9 பண்டிதர்களின் கூட்டத்தில் கதாதரனின் அறிவுத்திறன் வெளிப்பாடு. அப்போது லாகாவின் வீட்டில் நடைபெற்ற சிராத்த சடங்கை ஒட்டி பண்டிதர்களின் சபையொன்று கூடியது. அதில் தர்மம் சம்பந்தமான ஒரு வாக்குவாதம் எழுந்தது. பண்டிதர்களால் சரியான எந்த முடிவிற்கும் வர முடியவில்லை. அப்போது அங்கிருந்த கதாதரன் அந்த பிரச்சனைக்கு மிகவும் சரியான தீர்வு ஒன்றை சொன்னான். பண்டிதர்கள் அந்த 10 வயது சிறுவனின் புத்தி கூர்மையை கண்டு மகிழ்ந்தனர். மனம் நிறைந்து அவனை ஆசீர்வதித்தனர். உபநயத்திற்கு பின்னர் தெய்வ திருவுருவங்களை தொட்டு பூஜை செய்யும் வாய்ப்பு கதாதரனுக்கு கிட்டியது. பூஜை செய்வது அவனுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று. இந்த வாய்ப்பினால் அவனது இயல்பான ஆன்மீக உணர்வுகள் விழித்தெழுந்தன. ஸ்ரீ ரகுவீரர் எவ்வாறு தன் தந்தையின் கனவில் காட்சியளித்தார்? வீட்டில் முதலில் ஸ்ரீ ரகுவீரர் எவ்வாறு இடம் பெற்றார்? ஸ்ரீ ரகுவீரர் வந்த நன்னாளிலிருந்து சிறிய நிலம் எவ்வாறு போதிய நெல்லை வழங்கியது? சொற்ப வருவாயினால் குடும்பத்தின் எல்லா தேவைகளும் எவ்வாறு நிறைவு பெற்றன? அந்த சொற்ப வருமானத்திலும் வீட்டிற்கு வந்தோருக்கெல்லாம் உணவளித்து வரவேற்க அன்புள்ளம் கொண்ட சந்திராதேவியால் எவ்வாறு இயன்றது? 10 கதாதரனின் ஆன்மீக இயல்புகளில் வளர்ச்சியும் 3வது பாவ சமாதி அனுபவமும் போன்றவற்றை எல்லாம் முன்னரே அறிந்திருந்தான் கதாதரன். ஸ்ரீ ரகுவீரரின் பேரருளை சிந்திக்கும் போதெல்லாம் வியப்பில் ஆழ்வான். இப்போது அந்த ரகுவீரரை தொட்டு வழிபடும் பேறு கிடைத்ததும் அவனது மனதில் புதியதொரு பக்தி வேகம் பிறந்தது. தினமும் சந்தியாவந்தனம் போன்ற கடமைகளை செய்த பின்னர் நீண்ட நேரம் பூஜையிலும் தியானத்திலும் ஈடுபட்டான். அருண்காட்சி அளித்தும் அவ்வப்போது அருளாளனை தந்தும் தந்தைக்கு ஸ்ரீ ரகுவீரர் ஆசி வழங்கியது போன்று தனக்கும் ஆசி வழங்கி மகிழ்வு தர வேண்டும் என்பதற்காக ஸ்ரீ ரகுவீரரை சிரத்தையோடும் பக்தியோடும் பூஜித்தான். ஸ்ரீ ரகுவீரருடன் ராமேஸ்வர சிவனையும் சீதலா தேவியையும் உள்ளம் உருகி வழிபட்டான். அவனது தீவிர பக்தி பலனளிக்க வெகு காலம் ஆகவில்லை. வெகு விரைவில் பாவ சமாதி அல்லது சவிகல்ப சமாதி எனப்படும் மிக உயர்ந்த நிலையை அடைந்துவிட்டான். அந்த நிலையில் அவனுக்கு பல தெய்வீக காட்சிகள் கிடைத்தன. அந்த ஆண்டு சிவராத்திரியின் போது கதாதரனுக்கு அத்தகைய காட்சியும் பாவ சமாதியும் ஏற்பட்டது. சிவராத்திரியின் போது கதாதரன் உண்ணா நோன்பு இருந்து ஆழ்ந்த பக்தியுடன் முழுமுதற் கடவுளான சிவபெருமானை வழிபட்டான். அவனுடன் கயாவிஷ்ணுவும் வேறு பல சிறுவர்களும் நோன்பு இருந்தனர். சிவநாத் பைன் என்பவரின் வீட்டில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சிவபெருமானின் திருவிளையாடல் சம்பந்தமான நாடகத்தை பார்த்தபடி அன்று இரவு கண் விழிக்க ஊரார் முடிவு செய்திருந்தனர். கதாதரன் தன் வீட்டிலேயே பூஜை, ஜெபம் என்று சாதனைகளில் ஈடுபட்டான். முதல் யாம பூஜைக்கு பிறகு சிவ தியானத்தில் மூழ்கியிருந்தபோது அவனது நண்பர்கள் அங்கு வந்து பைன் வீட்டில் நடக்கவிருந்த நாடகத்தின் வழக்கமாக சிவ வேடத்தில் நடிப்பவர்
திடீரென நோய்வாய்ப்பட்டு விட்டதாகவும் கதாதரன் அந்த வேடத்தில் நடிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டனர். தனது பூஜை பாதிக்கப்படும் என்பதால் முதலில் கதாதரன் அதனை மறுத்தான். சிவனாக நடித்தால் சிவனையே நினைக்க வேண்டி வரும். அந்த நினைவு பூஜைக்கு நிகரானதே. மேலும் அவனது இசைவு பலருக்கு மகிழ்ச்சியூட்டும் என்றெல்லாம் நண்பர்கள் எடுத்து கூறினர். அவர்கள் பல முறை வேண்டிக் கொண்ட பின் நடிப்பதற்கு இசைந்தான் கதாதரன். ஜடாமுடி, ருத்ராட்ச மாலை, திருநீறு முதலியன தரித்து சிவவேடம் பூண்டான். ஆனால் மேடையில் தோன்றியபோது தன்னை மறந்து சிவபெருமானின் நினைவில் ஆழ்ந்து மூழ்கிப் போனான். கொஞ்சம் கொஞ்சமாக அவனது வெளி உணர்வு முற்றிலும் அகன்று விட்டது. நீண்ட நேரம் அவனுக்கு சுய உணர்வு வராததால் அன்று இரவு நாடகம் நடைபெறவில்லை. இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு கதாதரன் அடிக்கடி இத்தகைய பாவ சமாதியில் ஆழ்வது வழக்கமாயிற்று. நன்றி, வணக்கம்.